இத்தாக்கா நாட்டோட ராஜாவான ஒடிஷியஸோட பயணம்தான் இந்த படத்தோட கதை. 10 வருஷம் ட்ரோஜன் போரில் போராடி அதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷம் வீடு திரும்ப போராடுறார். தன்னோட மனைவி, மகன் மற்றும் ராஜ்யத்துக்காக திரும்ப இந்த பயணத்தில் கடவுள்களின் சாபம், கொந்தளிக்கும் கடல், மர்மமான தீவு என பல ஆபத்துகளையும் பல சவால்களையும் சந்திக்கிறார். இறுதியில் அவர் தன்னோட வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் திரும்பினாரா இல்லையான்றது தான் இந்த மொத்த படத்தோட கதையே. இந்த படம் ஒரு ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி படம் மட்டும் இல்லை. ஒரு மனுஷனோட மன போராட்டம், குடும்பத்துக்காக அவன் எவ்வளோ தூரம் போராடுறான்னு சொல்கிற ஒரு எமோஷ்னல் ஜேர்னி. இந்த படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே விஷுவல்ஸ் தான். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. தேட்டரில் பார்க்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் நார்மல் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன், அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. கிறிஸ்டோஃபர் நோலனோட மேக்கிங்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவரோட எஃபெக்ட் ஸ்க்ரீன்லேயே நல்லாவே தெரியுது. சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே டாப் கிளாஸு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் செம்மையாக இருக்குது. அதே நேரம் எமோஷ்னல் சீன்ஸும் நல்லா கனெக்ட் ஆக வைக்குது. மேட் டேமன் பெர்ஃபார்மன்ஸ் ஒடிஷியஸ் கேரக்டருக்கு தேவையான பெயின், எமோஷன், இன்டெலிஜென்ஸ்னு எல்லாத்தையும் சூப்பராக கேரி பண்ணியிருக்காரு. சப்போர்ட்டிங் கேரக்டரில் டாம் ஹாலண்ட், ஆனி ஹேத்வே எல்லாரும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டோரி பில்டப் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே பிக்கப் ஆகுது. லாஸ்ட் 1 ஹவர்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. குறைன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீல் கொடுக்கும். ஓவராலாக பார்த்தா ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஃபீல் வரலாம். ஆனால் ஒரு எபிக் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது.